சார் டேஸ்ட் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே ஸ்பெஷல் பீஃப் மசாலா செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பீஃப் இது வந்து 2 கிலோ. அதுக்கப்புறம் வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகா 100 கிராம், அள்ளி புதினா தேவையான அளவு, தக்காளி 150 கிராம், ஆயிலு 150 கிராம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியண்டர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சும் போட்டுக்கலாம், தேவையான உப்பு. இப்போது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல் எண்ணெய் சட்டி சூடாகும் பொழுது எண்ணெயை ஊற்ற வேண்டியதுதான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து நீங்கள் அரைச்சும் போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம். ரெண்டாவது வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கணும். போடவா? போடலாம். சொல்லி போடு. வெங்காயம் இதுமாரி நல்லா ரோஸ்ட்டாக வரப்போ அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளியும் தனியாக போடலாம், அப்படின்னா தக்காளியும் பச்சை மிளகா சேர்த்து போடலாம். நான் இப்போ வந்து தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுடணும். அப்போ தான் காரம் ரெண்டும் ஈக்குவலாக வரும். போட்டுட்டு சேம் அதேமாரி ரோஸாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது மல்லி புதினா கொஞ்சம் வாசத்துக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கரம் மசாலா 10 கிராம், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 10 கிராம். ரெண்டாவது ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால 10 கிராம் மிளகாத்தூள் போதும். ஜீரகத்தூள் வந்து தேவையான அளவு. இதில் வந்து பாக்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது, அதனால இதை நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த 10 கிராமில் உங்களுக்கு 5 கிராம் போதும். சோம்புத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காமல் இருக்கும். மல்லித்தூள் தேவையான அளவு. அதுக்கப்புறம் இந்த 2 கிலோவுக்கு உப்பு வந்து சும்மா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் எப்படி என்னன்ட்டு, அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப கொஞ்சம் இதுமாரி திக்காக டைட்டாக இருந்துச்சுனாக்கா லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம பீஃப் பண்ணதை அப்படியே போட்டு பரட்ட வேண்டியது. இருக்கு பாரு.
இதுவாக இருக்கும். பீஃப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தூளை போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். பீஃப் மசாலா ரெடி. அப்படியே தட்டு வச்சு யாருக்கா ஒரு ஆள் கொடுக்காத. யாருக்கு வேறு கூட அவங்க கொடுங்க. கொடுங்க சாப்பிடுங்க. மசாலா சார் டேஸ்ட் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? 60 ரூபா. இருந்தா நம்ம கொடுக்க போறோம். இல்லைன்னா வாங்க மாட்டேன். பாருங்க